நேற்று சாயங்காலம் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே சில பேர் வந்து மிஷல் ஒபாமாவையும் மெலனியா ட்ரம்ப்பையும் கம்பேர் பண்ணாங்க. அவங்க எங்கே இவங்க எங்கே அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிரச்சனையும் கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, GQ அப்படின்ற ஒரு பத்திரிகையோட கவர் ஃபோட்டோவில் வந்து நம்ம மெலனியா ட்ரம்ப்போட ஒரு நிர்வாண புகைப்படம் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ட்ரம்ப்பு கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை சந்திக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸு 1996 நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், 2005 கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு மாடலாக வேலை பண்ணவங்க. ஸோ அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும், தேவையெல்லாம் போட்டு வளர்ப்பாதீங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே, அதாவது எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்க, ட்ரம்ப் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதே நியூயார்க் போஸ்டோட அட்டை படத்தில் இந்த ஒரு படம் இந்த மாதிரி வேறு சில படங்கள் வந்துருக்குது, ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கு. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இங்கிலீஷ் சீரியல் பற்றி சொல்லணுங்க. ஒரு சீரியல் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஸ்பேசி நடிச்சது. இப்போ நீங்கள் அமெரிக்கன் எலெக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப புல்லரிச்சு போய்ப்பா என்னமா ஜெயிச்சிருக்காரு அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம அரசியல் விடுங்க, அவங்க அரசியல் அதுக்கும் மேலே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்ற அந்த ஒரு இதை பாருங்கள், அப்புறம் தெரியும், பயங்கரமாக இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச அமெரிக்க எலெக்ஷனோட மறுபக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ப்ரோ. ஸோ அது அதிகபட்சமாக வர முடிஞ்சது ஒரு 5 லட்சம் கோடி அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. ஸோ மீதி வந்து ஒரு 10 to 15 லட்சம் கோடி அவங்க வெளியிலே எடுத்துகிட்டு வர முடியாது. அதை வந்து தீ வச்சு தான் கொளுத்தணும். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன்.